அனைவருக்கும் வணக்கம். கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு பெரியநாயக்கன்பாளையம்ல அமைஞ்சிருக்கிற ஒரு 3BHK டியூப்ளெக்ஸ் மாடல் லக்ஸுரி வில்லா தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குறோங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா 3.5 சென்ட்ஸில் சூப்பரான ஃப்ரண்ட் எலிவேஷனோட அமைச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷன்லேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ட்ராகும் போதே ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் டைப் அண்ட் எல் டைப்பில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஜெக்ஷனோட நீட்டாக அதுலேயே வந்து நமக்கு ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் பிக்ஸ் பண்ணி கொடுத்து நீட்டாக வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ கேட்டுக்குள்ளே என்ட்ரானதுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பேசிஸான போர்ட்டிகோ வந்து கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கோட மெஷர்மெண்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 28க்கு 12 நல்ல ஸ்பேசியஸான ஒரு கார் பார்க்கிங்க. 2 கார் வந்து நீங்கள் வந்து தாராளமாக பார்க் பண்ணலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸுமே வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எலிவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வால்க்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்குதுங்க. கோல்டன் அண்டு லைட் ப்ளூ கலரில் வந்து டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியுமே வந்து நல்ல ஒரு ஷெட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா மெயின் டோருக்கு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு வந்துட்டு. ஸோ அது போக ஃப்ரெஞ்ச் டைப்பில் வந்து ஃப்ரேம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபோயர் ஏரியா நீட்டாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்சர் ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ வித் க்ரீனில் வந்து டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிற மெயின் டோர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பேட்டர்னில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டீ கூட்டில் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ லாக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குவாலிட்டியான லாக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோயர் ஏரியாவிலேருந்து ஹால் ஏரியாவுக்கு போகும்போது ஓப்பன் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து உடன் ஒர்க்கில் வந்துட்டு ஃப்ரேம் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது இன்னுமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. ஸோ வாங்க ஹால் பார்க்கலாம். இந்த வீட்டோட லிவிங் ஹால் பார்த்தீங்க அப்படின்னா 20க்கு 16 மெஷர்மெண்ட்டுங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹாலுங்க. ஸோ ஃபால் சீலிங் ஒர்க் ரொம்ப நீட்டாக யூனிக்காக பண்ணியிருக்காங்க. 2x4 வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க ஒயிட் வித் பிளாக் காம்பினேஷனில். ஸோ அது போக ஃபால் சீலிங் ஒர்க்கு சுற்றியுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ரிப் லைட்ஸ், ப்ரொஃபைல் லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. பூஜா யூனிட் இருக்குதுங்க. பேஸ் யூனிட்டோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. உடனில் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோ வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. 5x4 அப்படின்ற சைஸில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மல்டிமீடியா டிவி யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க பேஸ் யூனிட்டோட. ஸோ அதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு சைடில் வந்துட்டு கிச்சனுக்கும் ஹாலுக்கும் இடைப்பட்ட கேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்டனில் வந்து நமக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுபோக அதிலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஷோகேஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்குங்க. இது வீட்டோட கிச்சன் கம் டைனிங்க. 8க்கு 20 மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா கவுண்டர் டாப்க்கு கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க பிளாக் கலரில். அதுபோக பேஸ் யூனிட்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ் மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா சிங்க் கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கு டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேசின் பார்த்திங்க அப்படின்னா டைனிங் ஏரியாவில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் ஏரியாவில் வரக்கூடிய இது எல்லாமே ஸ்பேஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உடன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுபோக கடப்பா செல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குமே கிளாஸ் டோர் போட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. சிம்னி வந்து நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஏரியாங்க. ஸோ டைனிங் ஏரியாவில் ஆல்ரெடி வாஷ் பேசின் போதாங்க. அதுபோக வந்துட்டு 5x4 ஒரு விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட வடகிழக்கு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு நல்ல எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க கார்டனிங் ஏரியாக்காக. அதுலேயே வந்து ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து போர்வெல் சம்ப் எல்லாமே ரொம்ப நீட்டாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அவுட்டர் டாய்லெட் வந்து செப்பரேட்டாக வந்து பிரித்து காட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு கெட்ட காரியத்துக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் பேக் சைடில் செட் பேக் ஏரியா யூஸ் பண்ணி இந்த அவுட்டர் டாய்லெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்தியன் டாய்லெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட ஹால் கிச்சன் எல்லாமே வந்து பார்த்தாச்சுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூமுங்க. இன்னர் ஸ்டேர் கேஸ் வச்சு இந்த வீடை வந்து நீட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரூம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குதுங்க. ஸோ 3.5 சென்ட் இடமா இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ரூம் எல்லாமே ஸ்பேஸஸாக இருக்குது. நல்ல ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுபோக கார்டனிங் ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம்ங்க. கம்ப்ளீட்டாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வார்ட்ரோப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங்கில் ஸ்ட்ரிப் லைட், ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. கலர்லிங் லைட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு உடன் காட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து மேட்ரஸுமே வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் சர்க்கிளில் வந்து கிளாஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் 2 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்காக. இது இந்த வீட்டோட அட்டாச்சு டாய்லெட்டுங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வெட்டிஃபை டைல்ஸுங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மல்டி கலர் யூஸ் பண்ணி ப்ரௌன், பிளாக் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷன் வந்து டைல் வந்து லே பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 5.5க்கு 6 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலுங்க. இது வீட்டோட பெட்ரூம் டோருங்க. ஃப்ளஷ் டோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடிமேட் டோர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டே டைம்லேயே பார்த்திங்க அப்படின்னா வீடு வந்து ஜொலிக்குதுங்க. அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா ஹால் ஏரியாவில் நமக்கு வந்து சிங்கிள் வால்க்கு மட்டும் டார்க் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ஸ்டெப்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா ட்ரெட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. ரைசர் வந்து ரொம்ப நீட்டான ஹைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ் வித் உடன் காம்பினேஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட்ரைல் வந்து அமைச்சிருக்காங்க. லேண்டிங் ஏரியாவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிரானைட் தான் அமைச்சிருக்காங்க. ஸோ மேலே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்குறது இன்னுமே வந்து சூப்பராக காட்டுதுங்க ஸ்டெப்ஸ் ஏரியா வந்துட்டு. ஸோ மேலே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு சின்ன லிவிங்
ஹால் 10க்கு 14 மெஷர்மெண்ட்டில் அமைச்சிருக்காங்க. ஸோ மேலே வந்து 2 பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாங்க. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓப்பன் ஏரியாவுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து உடன் ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே வந்ததுமே வந்து பெட்ரூமுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதுலேயுமே வந்து லைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டடி டேபிளோட. ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா உடன் கார்ட் வித் மேட்ரஸோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் வால்க்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா டார்க் கலர் பெயிண்டிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்ரஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கொஷன் இருக்கிற மேட்ரஸ் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஸ்பேசியஸ் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இந்த வீடு வந்து இருக்குதுங்க. ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட் இருக்குதுங்க. இந்த டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 6க்கு 6.5 மெஷர்மெண்ட்டில் 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலுங்க. இந்த அட்டாச் டாய்லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு பாத் டப் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டிங்கான டைல்ஸுங்க. பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து வெட்டிவே டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ இன்லெட் அவுட்லெட் எல்லாமே வந்து நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பாத்ரூமுக்கு வந்து பிவிசி ரெடிமேட் டோர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக வீடு ஃபுல்லாகவே வந்துட்டு 2x4 டைல்ஸுங்க. ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷனில் வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க இன்னொரு பெட்ரூம் பார்க்கலாங்க. ஸோ இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரூம் 3யோட மெஷர்மெண்ட் வந்து 11க்கு 20 மெஷர்மெண்ட்டுங்க. நல்ல ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம்ங்க. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வார்ட்ரோப் ஒர்க் ஸ்டடி டேபிள் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதிலே லாக்கர்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு லாஃப்ட் ஏரியாலேயும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் வித் லைட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா உடன் கார்ட்டுங்க வித் மேட்ரஸோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் வால்க்கு டார்க் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க அட்டாச்சு டாய்லெட் பார்க்கலாங்க. இந்த டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 6 மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஒயிட் வித் பிளாக் கலர் காம்பினேஷனில் டார்க் வித் லைட் கலர் காம்பினேஷனில் வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலுங்க. ஒரு வாஷ் பேஷன் இருக்குதுங்க. ஷவர் கனெக்ஷன் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2x2 ஒரு வெண்டிலேட்டர் இருக்குதுங்க. ஸோ அது போக சோப் வைக்கிறதுலேருந்து டவல் பார்லேருந்து எல்லாமே நீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து பெரியநாயக்கன் பாளையம் ஜங்ஷன்லேருந்து நமக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் கூட ஆகாதுங்க. அவ்வளோ பக்கமாக இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ என்னுடைய கரண்ட் லொக்கேஷன் எல்லாமே வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து அனுப்பிச்சி வைக்கிறேங்க. இது பார்த்திங்க அப்படின்னா வீட்டோட பால்கனிங்க. ஃப்ரண்ட் பால்கனி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஸ்பேசிஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. 17க்கு 12 மெஷர்மெண்ட்டில். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிளாஸ் வித் எஸ்எஸ் மெட்டீரியலில் வந்துட்டு ஹேண்ட் ரைல்ஸ் வந்து நீட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ சுற்றியுமே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. அது போக ஹில் வியூ இருக்குதுங்க. ஸோ இதில் வந்து ஓப்பன் டெரேஸ் போகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேஸ் சேவர் தான் சொல்லுவாங்க. ஸோ கம்மியான இடத்துல வந்துட்டு நமக்கு வந்து இடம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து இந்த ஸ்டேர்கேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும். ஸோ நல்ல ஒரு நீட்டான ரைசரில் தான் வந்துட்டு இந்த ஸ்டேர்கேஸ் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் டெரேஸ் ஏரியாவில் நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி டெரகோட்டா பெயிண்ட் பண்ணி ஃபியூச்சரில் ஃப்ளோர் எக்ஸ்டென்ஷனுக்காக மேலே வந்துட்டு பில்லர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டம்மி காங்கிரீட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 2000 லிட்டரில் ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கு. ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் சுற்றியுமே நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே அமைஞ்சிருக்குதுங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா பெரியநாயக்கன் பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு வந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் இந்த வீடு வந்து நீங்கள் ரீச் பண்ண முடியுங்க. ஸோ இந்த வீட்டினுடைய பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு எல்லா ஒர்க்குமே சேர்த்து 90 lakhs வருதுங்க. பில்டர் வந்து டேரெக்டாக பேசும்போது ஒரு நெகோஷியேட் பண்ணிக்கலாங்க. டிடிசிபி அப்ரூவ்டு பிளான் அப்ரூவ் இருக்குதுங்க. ஸோ இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ண அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பர்